வணக்கம். ஒரு சூப்பர் ஃபுட் அது நம்ம உடலோட நோய் எதிர்ப்பு சக்தியே ஒரு சிற்பி மாதிரி செதுக்க முடியும்னா எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாத்தீங்களா? ஆமாங்க, இன்னைக்கு நாம பேச போறது அந்த ஒரு அற்புதமான விஷயத்த பத்தி தான். நம்ம முருங்கைக்கீரை. பாருங்க, நோய் எதிர்ப்பு சக்தியின் பசுமைச் சிற்பி. என்ன ஒரு அருமையான வார்த்தை இல்லையா? இது சும்மா ஒரு அலங்கார வார்த்தை கிடையாது. இதுல ஒரு ஆழமான அர்த்தம் இருக்கு. ஒரு சிற்பி எப்படி ஒரு சாதாரண கல்லை எடுத்து அத கொஞ்சம் கொஞ்சமா செதுக்கி ஒரு அழகான சிலையா மாத்துறாரோ, அதே மாதிரிதான் முருங்கை நம்ம நோய் எதிர்ப்பு மண்டலத்தை கொஞ்சம் கொஞ்சமா வலுவா கட்டமைக்குது. அது எப்படின்னு தான் இப்ப நம்ம விளக்கமா பார்க்க போறோம். முருங்கைக்கீரை, அதோட அறிவியல் பெயர் மொரிங்கா ஒலிஃபெரா. இது நம்ம தெற்காசியாவில் இருந்து வந்த ஒரு ஊட்டச்சத்து புதையல்னு சொன்னா அது மிகையாகாது. ஏன்னா இதுல வைட்டமின்கள், தாதுக்கள், அப்புறம் உடம்புக்கு ரொம்ப நல்ல பல உயிர் சேர்மங்கள் எல்லாமே கொட்டி கிடக்கு. இதனாலதான் இத அற்புத மரம்னு சொல்றாங்க. அதுல ஆச்சரியப்பட ஒண்ணுமே இல்ல, இல்லையா? சரி, இந்த அற்புத மரம் ஒரு சிற்பி மாதிரி வேலை செய்யுதுன்னு சொன்னோம். அது எப்படி நம்ம உடம்புக்குள்ள போய் அப்படி ஒரு வேலைய செய்யுது? வாங்க கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். இப்போ ஒரு முக்கியமான கேள்வி வருது. அது என்னன்னா, ஒரு சாதாரண கீரையில எப்படி நம்ம உடம்போட இவ்வளவு சிக்கலான ஒரு சிஸ்டம், அதாவது நோய் எதிர்ப்பு மண்டலத்துக்கு இவ்ளோ பெரிய சப்போர்ட்டை கொடுக்க முடியும்? இதுக்கு பின்னாடி இருக்கிற அறிவியல் என்ன? வாங்க தெரிஞ்சுக்கலாம். ஓகே, நம்ம சிற்பி அதாவது முருங்க தன்னோட வேலையை செய்ய 3 முக்கியமான கருவிகளை பயன்படுத்துது. அது என்னென்னனா, 1 சக்தி வாய்ந்த ஆன்டிஆக்சிடென்ட்கள், 2வது அத்தியாவசியமான வைட்டமின்கள் மற்றும் தாதுக்கள், 3வது அழற்சி எதிர்ப்பு சேர்மங்கள். இப்போ இந்த 3 கருவிகளும் ஒன்னொன்னா எப்படி வேலை செய்யுதுன்னு பார்க்கலாம். முதல் கருவி ஆன்டிஆக்சிடென்ட்கள். இவங்கள நீங்க ஒரு பில்டிங் சைட்ல இருக்கிற செக்யூரிட்டி மாதிரி நினைச்சுக்கோங்க. அதாவது தல பாதுகாவலர்கள். இவங்களோட வேலை என்னன்னா, நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற ஃப்ரீ ரேடிக்கல்ஸ்னு சொல்ற வில்லன்கள் கிட்ட இருந்து நம்ம நோய் எதிர்ப்பு செல்களை பத்திரமா பாத்துக்கிறது தான். ஒரு காவலாளி மாதிரி. அடுத்ததா வைட்டமின்களும் தாதுக்களும். இப்போ ஒரு கட்டிடம் கட்ட செங்கல், சிமெண்ட், கம்பி எல்லாம் எவ்வளவு முக்கியம். அதே மாதிரிதான் நம்ம நோய் எதிர்ப்பு மண்டலம்ங்கிற கட்டடத்தை வலுவா கட்ட வைட்டமின் சி, வைட்டமின் ஏ, இரும்புச்சத்து, துத்தநாகம் மாதிரி சில கட்டிடப் பொருட்கள் ரொம்பவே அவசியம். இந்த முக்கியமான பொருட்களை எல்லாம் முருங்கா நமக்கு தாராளமா கொடுக்குது. 3வதா வர்றது அழற்சி எதிர்ப்பு சேர்மங்கள். இவங்கள ஒரு திறமையான ப்ராஜெக்ட் மேனேஜர்னு சொல்லலாம். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம நோய் எதிர்ப்பு சிஸ்டம் எப்போ வேலை செய்யணும், எப்போ அமைதியா இருக்கணும்னு சரியா வழி நடத்துவாங்க. உடம்புல தேவையில்லாத வீக்கம், அதாவது நாள்பட்ட அழற்சிய குறைச்சு எல்லாத்தையும் ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்க உதவுறாங்க. சரி, இப்போ முருங்கை நம்ம உடம்புல எப்படி ஒரு ஆர்கிடெக்ட் மாதிரி வேலை செய்யுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். ஆனா தியரி மட்டும் போதாது இல்லையா? இந்த அற்புதத்தை நம்மளோட டெய்லி லைஃப்ல ரொம்ப சுலபமா எப்படி சேர்த்துக்கலாம்னு இப்ப பார்க்கலாம். முருங்கைய நம்ம சாப்பாட்டுல சேர்த்துக்கிறதுக்கு நிறைய ஈஸியான வழிகள் இருக்கு. பச்சை கீரையா கிடைச்சா அதை பொரியல் பண்ணியோ இல்ல சூப் வச்சோ சாப்பிடலாம். ஒருவேளை பொடியா கிடைக்குதுன்னா அதை ஸ்மூதி, தயிர் இல்லனா சூப்ல கூட கலந்துக்கலாம். இங்கே ஒரு சின்ன ஆனா முக்கியமான டிப். முருங்கையில இருக்கிற இரும்பு சத்து நம்ம உடம்புல நல்லா சேரணும்னா அதை வைட்டமின் சி இருக்கிற உணவுகளோட சேர்த்து சாப்பிடுறது ரொம்ப நல்லது. முக்கியமா முருங்கை பொடி யூஸ் பண்றீங்கன்னா இந்த அளவை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு நாளைக்கு 1-2 டீஸ்பூன். அவ்வளவுதான். இந்த சின்ன அளவிலேயே நமக்கு பெரிய பலன்கள் கிடைக்கும். ஓகே, முருங்கையோட நன்மைகளை பத்தி நிறைய பேசிட்டோம். ஆனா எந்த ஒரு சூப்பர் ஃபுட் பத்தி பேசும்போதும் அதோட 2 பக்கத்தையும் பார்க்கணும். அதாவது அதோட பலன்களோட சேர்த்து அதுல என்ன வரம்புகள் இருக்கு, பாதுகாப்புக்கு நாம என்னவெல்லாம் கவனிக்கணும்னு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். அறிவியல் ரீதியா என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். இப்ப வரைக்கும் நடந்திருக்கிற ஆய்வக சோதனைகள், சின்ன சின்ன ஆய்வுகள் எல்லாம் முருங்கையில ஆன்டிஆக்சிடென்ட் மற்றும் அழற்சி எதிர்ப்பு தன்மைகள் இருக்குன்னு உறுதியா சொல்லுது. ஆனா ஒரு குறிப்பிட்ட நோய் தொற்றை இது தடுக்குமான்னு உறுதியா சொல்ல இன்னும் பெரிய அளவுல மனிதர்கள் மேல சோதனைகள் நடத்தப்படலாம். இது ஒரு நல்ல தொடக்கம்தான், ஆனா இன்னும் போக வேண்டிய தூரம் இருக்கு. பாதுகாப்பு விஷயத்துக்கு வருவோம். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். முதல்ல எதையுமே அளவோட எடுத்துக்கிறது தான் நல்லது. இல்லனா சில பேருக்கு வயித்துல பிரச்சனை வரலாம். 2வது, நீங்க வேற ஏதாவது மருந்து மாத்திரைகள் எடுத்துக்கிட்டு இருந்தா முருங்கை அதோட வினை புரிய வாய்ப்பு இருக்கு. அதனால டாக்டர் கிட்ட கேக்குறது நல்லது. குறிப்பா கர்ப்பிணி பெண்கள் கண்டிப்பா மருத்துவரா ஆலோசிக்கணும். கடைசியா, நீங்க வாங்குற முருங்கை பொடியோ கீரையோ தரமானது தானான்னு பார்த்து வாங்குங்க. சரி, இவ்ளோ விஷயங்கள் நாம தெரிஞ்சுக்கிட்டோம். இதையெல்லாம் கேட்டுட்டு சும்மா இருக்க முடியுமா? முடியாது. அதனால நீங்க இன்னைக்கே ஆரம்பிக்கிற மாதிரி 3 சிம்பிளான டிப்ஸ் சொல்றேன். முதல் டிப், சமைக்கும் போது யூஸ் பண்ணுங்க.
வாரத்துக்கு ஒரு 3-5 தடவை பருப்புலையோ இல்ல பொரியல்லையோ ஒரு கைப்பிடி முருங்கைக்கீரைய சேர்த்துக்கோங்க. 2வது டிப், கலக்குங்க. தினமும் காலையில குடிக்கிற ஸ்மூதிலையோ இல்ல தயிர்லையோ 1 டீஸ்பூன் முருங்கைப்பொடிய கலந்துருங்க. 3வது ரொம்ப முக்கியமான டிப், மாத்தி மாத்தி சாப்பிடுங்க. முருங்கை மட்டும் சாப்பிடாம மத்த கீரை வகைகளோட சுழற்சி முறையில சாப்பிடும்போது நம்ம உடம்புக்கு ஒரு முழுமையான நோய் எதிர்ப்பு சக்தி கிடைக்கும். அப்போ கடைசியா உங்ககிட்ட நான் கேக்குற கேள்வி இதுதான். இயற்கையோட இந்த அற்புதமான பரிசை பயன்படுத்தி உங்க நோய் எதிர்ப்பு மண்டலத்தோட சிற்பியா நீங்க மாறப் போறீங்களா? உங்க ஆரோக்கியத்தோட ஆர்கிடெக்டா நீங்க இருக்க போறீங்களா? யோசிச்சு பாருங்க.